ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுட்டு இட்லி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஃபர்ஸ்ட் இந்த அரிசியோட பயன்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக சர்க்கரை நோய் வந்து வருவதையும் நம்ம வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. கேன்சர், புற்றுநோய் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சத்து வந்து இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லியூகோஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பயன்படுத்தி நம்ம எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு சிவப்பு இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு இட்லி அரிசியோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து ஹையாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நார்மலான ஒயிட் இட்லி அரிசியை விட. ஸோ ரெகுலராகவே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இந்த சிவப்பு இட்லி அரிசி பயன்படுத்தி இட்லி வந்து செய்யலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு இந்த சிவப்பு இட்லி அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதே கப்பில் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்கிறதுக்கான மாவை வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையுமே வந்து தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். எப்போவுமே இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சா தான் இட்லி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டு நான் இப்போ ஃபர்ஸ்ட் உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உளுந்தை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வச்சதை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்ச இட்லி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம உளுந்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா அரிசி மாவும் உளுந்த மாவும் வந்து கலக்கிற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து இட்லி மாவு வந்து புளிக்கிறதுக்கு ஸ்பூன் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்மளோட மாப்பிள்ளை சம்பா இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. நான் வந்து இப்போ இட்லி தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இட்லி வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த இட்லியில். இந்த இட்லிக்கு வந்து சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி எதை வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.